ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் தான் எப்படி ஸ்ப்ரிங் பூட் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா start.spring.io வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட்ல மேவினை சூஸ் பண்ணிக்கணும், லாங்குவேஜ்ல ஜாவாவை சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். நான் டெமோ வித்து என்ன கொடுக்க போறேன்னா பேங்க் ப்ராஜெக்ட் பேங்க் ப்ராஜெக்ட் 2ன்னு குடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்ட்ட பேங்க் ப்ராஜெக்ட்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அதனால நான் பேங்க் ப்ராஜெக்ட் 2ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ பேக்கேஜிங்லாம் ஜாவா தான். கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டி தான். ஜாவாவோட வெர்ஷன் 17 தான். ஸோ நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸ்ப்ரிங் பூட்டோட ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி நமக்கு வேணும். ஸோ நமக்கு தீம் லீஃப் வேணாம். நம்ம HTML பண்றோம்னா இந்த தீம் லீஃப்ங்கிறத குடுப்போம். நமக்கு தீம் லீஃப் வேணாம். நம்ம டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாம நமக்கு MySQL வேணும். MySQL கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம டெவலப்பர் டூல்ஸ் நமக்கு ஆப்ஷனல் தான். ஸோ முக்கியமான இதுனா இந்த 3 தான். ஸ்ப்ரிங் வெப், டேட்டா ஜேபிஏ அண்ட் MySQL டிரைவர். நம்ம MySQL தான் டேட்டாபேஸா யூஸ் பண்ணதுனால MySQL டிரைவர் யூஸ் பண்றோம். ஆஸ் வெல் அஸ் ஸ்ப்ரிங் வெப் எதுக்குன்னா, ஸ்ப்ரிங்ல ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ எல்லாமே நம்ம பண்றதுக்கு ஸ்ப்ரிங் வெப் யூஸ் பண்ணுவோம். டேட்டா ஜேபிங்கிறது இன்டர்மீடியேட் பிட்வீன் நம்மளோட ஜாவாக்கும், ஸ்ப்ரிங் பூட்டுக்கு நம்மளோட ஜாவாக்கும், MySQLக்கும் நடக்கிற டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா ரிட்ரைவ் எல்லாத்துக்குமே இந்த டேட்டா ஜேபிஐ வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபைல. நம்ம ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ நான் ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அக்கவுண்ட் ஒண்ணு இருக்க போது, டிரான்சாக்ஷன் ஒண்ணு இருக்க போது. ஸோ இத மட்டும் பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். ஸோ ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது ஜிப் ஃபைலா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அத நான் டவுன்லோட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்னோட எக்லிப்ஸ் ல போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபைல்ல போயிட்டு இம்போர்ட் குடுத்தீங்கன்னா, நம்மளோட மாவின்ல எக்ஸ்டெண்டிங் மாவின் ப்ராஜெக்ட் இருக்கும். அத சூஸ் பண்ணிட்டு ப்ரௌஸ்ல போயிட்டு நம்மளோட அந்த ப்ராஜெக்ட்ட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கோம். ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் குடுத்துட்டு ஃபினிஷ் குடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்க ஃபினிஷ் குடுத்த உடனே நமக்கு லெஃப்ட் சைட்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து வந்துரும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, லோட் ஆகும். நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே, நம்மளோட டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே அது லோட் பண்ணும். ஆஃப்டர் எல்லாமே லோட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபினிஷ் ஆயிடும். ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனோனே, இதோட கார்னர பிரஸ் பண்ணா நமக்கு இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ எனக்கு இந்த pom.xmlல ஒரு எரர் காட்டும். ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. ஸோ நீங்க HTTPSன்னு வச்சிருந்தா, HTTPS எடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அந்த எரர் போயிரும். அ நமக்கு அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்ல. நம்ம இப்ப டைரக்ட்டா ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போயிரலாம். ஸோ இதுதான் என்னோட பேக்கேஜோட நேம்மா. என்னோட பேக்கேஜ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, com.example.bank project 2ன்னு இருக்கு. ஸோ இதே மாரி நான் பேக்கேஜஸ ரெடி பண்ண போறேன். யார் யாருக்கு அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் யாருக்கு கிரியேட் பண்ண போறேன்னா, என்னோட கண்ட்ரோலருக்கு கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வச்சுக்கிறேன்னா, கண்ட்ரோலர் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி நான் என்ன வச்சுக்கிறேன் அப்டின்னா, என்னோட ரெபாசிட்டரிக்கு வந்து அதான் DAOன்னு பேரு. அது ஒண்ணு வச்சுக்க போறோம். ஸோ அடுத்து இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறோம். பேக்கேஜஸ் நல்லா பாருங்க. அந்த பேக்கேஜஸ் நம்மகிட்ட இருக்கிற பேக்கேஜ ஃபுல்லா அடிச்சுட்டு, டாட் வச்சு நம்மளோட ஃபைல்ஸ கிரியேட் பண்ணணும். ஸோ என்டிட்டி இஸ் நத்திங் பட் மாடலு. ஸோ நம்ம இப்ப என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன கண்ட்ரோலருக்கு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். அப்புறம் ரெபாசிட்டரிக்கு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். அப்புறம் மாடலுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். அப்புறம் இதே மாரி சிமிலர் லைக் தட் சர்வீஸ்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து வச்சுக்கலாம். டோட்டலா நீங்க ஃபர்ஸ்ட் 4 பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜோட பிளஸ் டாட் டிஏஓ, டாட் கண்ட்ரோலர், டாட் என்டிட்டி அந்த மாரி நீங்க ப்ராஜெக்ட்டோட பேக்கேஜஸ கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்டிட்டிக்குள்ள தான் போப்போறோம். என்டிட்டில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ குடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் பண்ண போறதுனால, கஸ்டமர்ன்னு ஒரு
மாடல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேற என்ன மாடல் சார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் வைக்க போறோம் இல்லையா? ஸோ அக்கவுண்டுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கவுண்டுக்கு ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஒரு மாடல் வச்சாச்சு. அக்கவுண்டுக்கு ஒரு மாடல் வச்சாச்சு. ஃபைனலா நம்ம டிரான்சாக்ஷன் இங்க பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷனுக்கு ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இப்ப 3 மாடல்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டமரு, அக்கவுண்ட், டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் மாடலுக்குள்ள தான் போறோம். ஸோ எப்படி இத நம்ப மாடல்ன்னு சொல்லுவோம்னா, என்டிட்டிங்கிற இந்த அனோடேஷன் இருந்துச்சுன்னா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட மாடல் ஃபைல்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கனாலே இம்போர்ட் ஆப்ஷன் வரும். இங்க டாட் ஸ்டார்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, எல்லா ஃபைல்ஸும் இங்க லோட் பண்ணிக்கலாம். அ இத நம்ம உள்ள பண்ணக்கூடிய எல்லா டிபெண்டன்சியும் இங்க நோட் பண்ணிக்கலாம். சரி. இப்ப நமக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணும் அப்டின்னா, கஸ்டமர பொறுத்தவரை ஐடி வேணும். ஐடிங்கிறது நம்ப இந்த பிரைமரி கீ மாரி தான். அது ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஸோ அத எப்படி நம்ம குடுக்கலாம்னா, ஐடின்னு குடுத்துட்டு, ஜெனரேட்டட் வேல்யூ ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டூ ஜெனரேஷனு டைப்பு டாட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட என்ன ஃபைல் அப்படின்னா, ஐடி ஃபைல். ஐடி வந்து நம்ம குடுக்க மாட்டோம். இட் வில் பி ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஆட்டோவா இன்கிரிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வைக்க போறோம்னா, நேம் வேணும். நம்ம கஸ்டமருக்கு ஒரு நேம் வேணும். அப்புறம் கஸ்டமருக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து வேணும். மொபைல் வந்து வேணும். ஸோ இப்ப நமக்கு 3 காலமு. என்னென்ன காலம்னா, ஐடின்னு ஒரு காலம் வச்சிருக்கோம். நேம்னு ஒரு காலம் வச்சிருக்கோம். இமெயில் வச்சிருக்கோம். மொபைல் வச்சிருக்கோம். ஐடிங்கிறது நம்ப குடுக்க போறதில்ல. இது ஆட்டோவா இன்கிரிமெண்ட் ஆக போகுது. ஸோ இது மட்டும் தான் நம்ப குடுக்க போறோம். நீங்க கேட்கலாம், "ஏன் சார் மொபைல போய் ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நம்ம 10 கேரக்டர் குடுப்போம் மொபைல் நம்பர்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10ன்னு. ஸோ அதனால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரி. இப்ப இதுக்கு என்னென்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 இன்ஜெக்ஷன் வந்து பண்ண போறோம். ஒண்ணு வந்து கன்ஸ்ட்ரக்டர பேஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ண போறோம். அப்புறம் வந்து எத பேஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா, கெட்டர் அண்ட் செட்டர பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்ஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ இது எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர பொறுத்தவரை 2 டிபெண்டன்சி பண்ணணும். சோர்ஸ் இது மேல ஒண்ணும் இல்ல. ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வித் சூப்பர் கிளாஸ்ன்னு இருக்கும். இது குடுத்துட்டு ஜெனரேட் குடுத்துருங்க. ஒன்ஸ் குடுத்தோனே நமக்கு என்ன ஆயிரும்னா, எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒண்ணு கிரியேட் ஆயிரும். ஸோ இதே மாரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வேணும். ஸோ எப்படி பண்ணலாம்னா, அதே மாரி தான். ரைட் கிளிக் பண்ணுங்க, சோர்ஸ் போங்க. நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் வித் ஃபீல்ட் இருக்கும். ஸோ இங்க ஐடி வந்து குடுக்கக்கூடாது. பிகாஸ் ஐடி நம்ம ஆட்டோ இன்கிரிமெண்ட் பண்றதுனால, அது இல்லாம கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டர் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர பொறுத்தவரை ஒரு எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம். அப்புறம் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். சிமிலர் லைக் தட் கெட்டர், செட்டர் பண்ணணும். அதுக்கும் சோர்ஸ் போனீங்கன்னா, இங்க கெட்டர் அண்ட் செட்டர்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் குடுக்கணும். ஸோ ஐடிக்கும் கெட் செட் பண்ணணும். நேமுக்கும் கெட் செட் பண்ணணும். இமெயில் ஐடிக்கும் கெட் செட் பண்ணணும். மொபைல் நம்பருக்கும் கெட் செட் பண்ணணும். ஸோ அப்ப நமக்கு 2 இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் இங்க. ஒண்ணு வந்து கன்ஸ்ட்ரக்டர பேஸ் பண்ண இன்ஜெக்ஷன். இன்னொன்னு எத பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம்னா, கெட்டர் அண்ட் செட்டர பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எதுக்குள்ள போறோம்னா, நம்மளோட அக்கவுண்ட் மாடலுக்குள்ள போறோம். ஸோ அக்கவுண்ட் மாடலுக்கும் சிமிலர் லைக் தட் அதே மாரி தான் என்டிட்டின்னு குடுத்துருவோம். ஸோ சிமிலர் லைக் தட் அதே மாரி தான் நம்ம என்டிட்டிக்கு இந்த பேக்கேஜ் குடுத்தோம் இல்லையா? அதே பேக்கேஜ் தான் நமக்கு அக்கவுண்டுக்கும் நம்ம குடுக்க போறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இந்த மாரி குடுத்தாலும் ஓகே. சரி. நமக்கு இங்கேயும் என்ன வேணும்னா ஐடி வேணும். ஸோ ஐடிங்கிறது டிஃபால்ட் காலமு. அந்த காலம நம்ம எப்போதும் வந்து பண்ணிருவோம். நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன சார் வேணும் அப்டின்னா, ஸ்ட்ரிங்ல நமக்கு அக்கவுண்ட் நம்பர் வந்து வேணும். அக்கவுண்ட் நம்பர் வந்து வேணும். ஸோ நான் என்ன வச்சுக்கிறேன்னா, ஏசிசி நம்பர்ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரிங்ல என்ன வைக்க போறேன் அப்டின்னா, அக்கவுண்ட் டைப் என்ன அப்டின்னு சொல்லி பார்க்க போறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போறேன்னா, அக்கவுண்ட் டைப்ன்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஸோ இப்ப அக்கவுண்ட் டைப் என்ன டைப்பு? அக்கவுண்ட் டைப்னா ஒண்ணும் இல்ல. சேவிங்ஸா? இல்ல வந்து வேற என்னவா இருக்கலாம்னா, அ சேவிங்ஸ் அக்கவுண்டா இருக்கலாம். மேபி ஆர் எல்ஸ் என்னவா இருக்கலாம்னா, கரண்ட் அக்கவுண்டா இருக்கலாம். அடுத்தது இன்ட்ல பேலன்ஸ் வந்து குடுக்க போறோம். நம்ம பேலன்ஸ் வந்து மேபி பாயிண்ட்ல கூட பேங்க்ல வரலாம். ஆனா டபுள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் நமக்கு தெரியும். ஐடிக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா,
நம்ம லாஸ்ட் செட்ல பண்ண மாரி தான். ஐடியும், ஜெனரேட்டர் வேல்யூவும் நம்ம இங்க வந்து குடுத்துக்கலாம். இங்க வந்து குடுத்துக்கலாம். இந்த அனோடேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது ஒண்ணும் இல்ல. ஆட்டோ இன்கிரிமென்ட்க்காகவும், பிரைமரி கீக்காகவும் இந்த அனோடேஷன்ஸ நம்ம குடுக்குறோம். சரி. இப்ப இது இல்லாம இன்னொன்னு வேணும். என்ன வேணும்னா, நமக்கு கஸ்டமர் வேணும். கஸ்டமருக்கு தான் அக்கவுண்ட் வந்து போடப் போறோம். ஸோ அதனால கஸ்டமரையும் இங்க வச்சுக்க போறோம். அதே மாரி கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கும் இல்லையா? அதனால இந்த அனோடேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது ஒன் டூ ஒன்ன்னு யூஸ் பண்ண போறோம். ஒன் டூ என்னன்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு அக்கவுண்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுல வந்து நம்ம என்ன குடுக்கணும் அப்டின்னா, நம்மளோட கேஸ்கேட் குடுத்துக்கலாம். கேஸ்கேடு ஈக்குவல் டூ கேஸ்கேடு டைப் டாட் ஆல் குடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜாயின் காலம் வந்து குடுத்துக்கலாம். ஜாயின் காலம்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபாரின் கீய கனெக்ட் பண்ற மாரி. நம்ம எப்படி எஸ்கியூஎல்ல பண்ணுவோமோ, அதே மாரி தான். இங்க நம்ம என்ன ஜா ஜாயின் பண்ணலாம்னா கஸ்டமர் ஐடிய நம்ம கீயா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் நம்மளோட என்ன காலம்ஸ்னா, நம்மளோட அக்கவுண்ட் என்டிட்டி வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதுக்கும் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். லாஸ்ட் இதுல பண்ண மாரி தான். சோர்ஸ் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்றீங்கன்னா, சூப்பர் கிளாஸ் கிரியேட் பண்றீங்க. திரும்ப ரைட் கிளிக் பண்றீங்க. சோர்ஸ் போடுறீங்க. நம்ம என்ன கிரியேட் பண்றோம்னா, யூசிங் ஃபீல்டு குடுக்குறோம். ஃபீல்டுல ஐடி இல்லாம குடுத்துக்கிறோம். திரும்ப ரைட் கிளிக் பண்றோம். சோர்ஸ் போறோம். என்ன பண்றோம் அப்டின்னா, ஜெனரேட் கெட் அண்ட் செட் குடுத்துக்கிறோம். ஜெனரேட் கெட் அண்ட் செட் குடுக்குறப்ப ஐடியும் சேர்த்து வந்து குடுக்கணும். ஸோ ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, அக்கவுண்ட் காலமா முடிச்சாச்சு. ஸோ சிமிலர் லைக் தட் நெக்ஸ்ட் எங்க போறோம்னா, டிரான்சாக்ஷன் காலம்க்கு போறோம். இந்த டிரான்சாக்ஷன் காலம்க்கும் இதுவும் ஒரு என்டிட்டி இல்லையா? ஸோ அதே மாரி இந்த என்டிட்டிங்கிற அனோடேஷன் குடுத்துடலாம். ஸோ என்டிட்டிங்கிற அனோடேஷன் குடுத்துடலாம். ஸோ அதே மாரி தான். அதுல குடுத்த மாரி தான். என்ன பண்ண போறோம்னா, அதுல குடுத்த மாரியே இங்கேயும் ஐடி காலம் நமக்கு வேணும். ஐடி காலம நம்ம இங்க மென்ஷன் பண்ணிடலாம். இப்ப இங்க நமக்கு என்னென்ன காலம்ஸ் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கே தெரியும். நமக்கு ஐடி குடுத்தாச்சு. அடுத்து டிரான்சாக்ஷன் டைப் என்னன்னு நமக்கு தெரியணும். அதாவது டிரான்சாக்ஷன் டைப். 1 வந்து அ டைப்ன்னு போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா வேணாம். அதாவது வந்து அது வந்து டெபாசிட்டா இல்ல வித்ட்ராவா அதுவும் தெரியணும். அப்புறம் அமௌண்ட் என்னாங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்? ஸோ அமௌண்ட் குடுத்தாச்சு. அப்புறம் டேட் அண்ட் டைம் தெரியணும். என்ன டேட்டு, என்ன டைமுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்கு நம்ப டேட்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு லோக்கல் டேட் அண்ட் டைம நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா டாட் நமக்கு இருக்கும் இல்லையா? ஜாவா டாட் டைம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளேருந்து நம்ம லோக்கல் டேட் அண்ட் டைம எடுத்துக்கலாம். ஸோ, இப்ப இதுதான் நம்மளோட காலம்ஸு. அதே மாரி நமக்கு அக்கவுண்ட் வந்து வேணும். ஒருத்தருக்கு ஒரு அக்கவுண்ட்ல நெறைய டிரான்சாக்ஷன் நடக்கலாம். ஸோ, அதனால என்ன யூஸ் பண்றேன்னா, மெனி டூ ஒன் வந்து யூஸ் பண்றேன். நெறைய டிரான்சாக்ஷன் ஒரு அக்கவுண்ட்ல நடக்குது. ஸோ, அதனால நான் மெனி டூ ஒன் வந்து யூஸ் பண்றேன். அப்புறம் ஜாயின் காலம்ல உங்களுக்கு தெரியும் ஃபாரின் கீ மாரி தான். ஜாயின் காலம்ல நம்ம ஒரு நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். இங்க என்ன நேம் ஸ்பெசிஃபை பண்றோம்னா, அக்கவுண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து நம்ம குடுத்துக்கிறோம். ஸோ அதே மாரி அக்கவுண்ட்ட இங்க வந்து நான் வந்து என்ன குடுத்துர்றேன் அப்டின்னா, அக்கவுண்ட்ட இங்க வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ரைட். ஸோ இதுக்கும் அதே மாரி தான். கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜாயின் காலம்க்கும் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட். சரி. இப்ப இதுக்கும் அதே மாரி தான். நம்ம ரைட் கிளிக் பண்றோம். சோர்ஸ் போறோம். ஆ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் கிளாஸ் கிரியேட் பண்றோம். திரும்ப ரைட் கிளிக் பண்றோம். சோர்ஸ் போறோம். யூசிங் ஃபீல்டுல ஐடி இல்லாம மித்த காலம்ஸ கிரியேட் பண்றோம். திரும்ப ரைட் கிளிக் பண்றோம். சோர்ஸ் போறோம். கெட் அண்ட் செட் குடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் பண்றோம். ஸோ இவ்வளோதான் நம்மளோட மாடல் ஃபைல். மாடல் ஃபைல்ல 3 வச்சிருக்கோம். கஸ்டமர் வச்சிருக்கோம். அக்கவுண்ட் வச்சிருக்கோம். அப்புறம் டிரான்சாக்ஷன் வந்து வச்சிருக்கோம்.
ஸோ இது எல்லாமே நம்ம மாடல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம். ரெபாசிட்டரி ஆஸ் யூசுவல் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த டிஏஓ தான் நம்மளோட ரெபாசிட்டரி ரைட்டா? ஸோ இங்க நம்ம 3 ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம். ரெபாசிட்டரிக்கு இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்னென்ன ரெபாசிட்டரி தேவைன்னா, கஸ்டமருக்கு ஒரு ரெபாசிட்டரி, கஸ்டமரு ரெப்போன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெப்போல வந்து நமக்கு அதே மாரி தான் நம்மளோட மாடல் ஃபைல் வேணும். மாடல் ஃபைலோட பேக்கேஜ் நமக்கு தெரியும். இம்போர்ட்டு அ காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் நம்மளோட என்டிட்டி தான் நம்மளோட மாடல் ஃபைலு. அத இங்க குடுத்துட்டு, நம்ம இங்க என்ன ரெபாசிட்டரி யூஸ் பண்றோம்னா, நம்ம ஜேபிஏ ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்றோம். நம்ம ஆல்ரெடி நம்ம டேட்டா ஜேபிஏ போட்டோம் இல்லையா? ஸோ அந்த ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த அந்த மாடல் நேம குடுத்துட்டு, பக்கத்திலேயே ஃபர்ஸ்ட் காலமோட என்ன டேட்டா டைப்போ அத குடுத்துறணும். நான் கஸ்டமரையும், இன்டிஜரையும் குடுத்துர்றேன். ஏன் அப்டின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் காலம் வந்து இன்டிஜர் தான். இன்ட் ஐடி தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, அதனால நம்ம அத குடுத்துக்குவோம். இப்ப கஸ்டமருக்கு எப்படி பண்ணோமோ, சிமிலர் லைக் தட் நம்ம அதே மாரி இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றோம். அந்த இன்டர்ஃபேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கவுண்டுக்கான ரெபாசிட்டரி. அக்கவுண்ட் ரெபாசிட்டரி. ஸோ இதுக்கும் அதே மாரி கோட்ஸ் தான். அதே கோட்ஸ் தான். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே 2 பேக்கேஜ் தான். பேக்கேஜஸ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க எக்ஸ்டென்ஸ் அதே என்ன குடுக்க போறோம்னா, ஜேபிஏ ரெப்போசிட்டரி தான் குடுக்க போறோம். உள்ள வந்து அக்கவுண்ட்ட குடுத்துட்டு, கமா ஃபர்ஸ்ட் காலம் இன்டிஜர் தான். அத வந்து நம்ம குடுத்துரலாம். சரி. அதே சிமிலர் லைக் தட் நம்ம இன்னொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம். டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்து டிரான்சாக்ஷன் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கும் அதே கோட் தான். அதே எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெபாசிட்டரி தான். உள்ள சேம் லைக் தட் என்ன குடுக்க போறோம்னா, டிரான்சாக்ஷனையும் ஃபர்ஸ்ட் காலம் இன்டிஜர் அதையும் குடுக்க போறோம். ஸோ நம்மளோட ரெபாசிட்டரி வேலைய முடிச்சுட்டோம். உங்களுக்கு தெரியும் ரெபாசிட்டரி எதுக்குன்னு. இது வந்து இன்டர்மீடியேட் பிட்வீன் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டுக்கும் MySQLக்கும் ஒரு கனெக்ஷன் தான் நம்மளோட ரெபாசிட்டரி ஃபைல். ஸோ இப்ப நம்ம என்ன முடிச்சுட்டோம்னா, அ மாடல் முடிச்சுட்டோம். அடுத்து வந்து என்ன முடிச்சுட்டோம்னா, ரெபாசிட்டரி ஃபைல முடிச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட் நம்ம சர்வீஸ் ஃபைலுக்கு போலாம். சர்வீஸ்ல நம்ம என்னென்ன சர்வீஸ் வைக்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டுக்கு ஒரு சர்வீஸ் வைக்க போறோம். ஆம், அக்கவுண்ட் சர்வீஸ்ல எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்வீஸ் ஃபைல் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, நியூ குடுத்துட்டு, நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸோட நேம் வந்து அக்கவுண்ட் சர்வீஸ்ன்னு வைக்கிறேன். சர்வீஸ் ஃபைலுக்கு வந்தாச்சு. சர்வீஸ் ஃபைலுக்கு @சர்வீஸ்ங்கிற அனோடேஷன் குடுத்துறோம். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட். சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்கவுண்டோட ரெபாசிட்டரி வேணும். டிரான்சாக்ஷனோட ரெபாசிட்டரி வேணும். ஸோ அது 2க்கும் நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அப்ப மேல என்ன பண்ணிருவோம்னா, அதுக்கான பேக்கேஜஸ் என்ன பேக்கேஜ்க்குள்ள இருக்குன்னா, ரெபாசிட்டரி டிஏஓக்குள்ள இருக்கு. அதே மாரி சர்வீஸ்ல மாடல் ஃபைல் வேணும். மாடல் ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மாடல் ஃபைல் என்டிட்டின்னு சொல்லுவோம். அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அக்கவுண்ட் ரெபாசிட்டரில என்ன ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன்னா, ஏசிசி ரெப்போன்னு வச்சுக்கிறேன். இல்ல அக்கவுண்ட் ரெப்போங்கன்னா ஏஆர்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாரி நம்ம இன்னொன்னு யூஸ் பண்றோம். டிரான்சாக்ஷனுக்கு ரெப்போ அத என்ன வச்சுக்கலாம்னா, டிஆர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோ வயர் குடுத்துடணும். ஆட்டோ வயர்னா ஒண்ணும் இல்ல. ஆப்ஜெக்ட் தானா ஸ்ப்ரிங் பூட்டே நமக்காக கிரியேட் பண்ணிக்கும். நம்ம ஆப்ஜெக்ட்னா ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, இந்த நியூ கீவர்ட் குடுத்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அக்கவுண்ட் சர்வீஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அக்கவுண்ட் சர்வீஸ் ஓபி ஈக்குவல் டூ நியூ அக்கவுண்ட் சர்வீஸ்ன்னு குடுப்போம் இல்லையா? அப்படி குடுக்காம ஜஸ்ட் இப்படி குடுத்துட்டு அது மேல ஆட்டோ வயர் குடுத்துட்டா, அதுவே ஆப்ஜெக்ட்ட ஸ்ப்ரிங் பூட் நமக்காக கிரியேட் பண்ணிக்கும்.
சரி. இப்ப நம்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ண போறோம். ஸோ அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா, ஒரு மெத்தட் வச்சுக்க போறோம். ரிட்டர்ன் டைப் அக்கவுண்ட் தான் குடுக்க போறோம். பிகாஸ் அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஆனா ரிட்டர்ன் டைப் அக்கவுண்ட்ன்னு குடுக்க போறோம். என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, கிரியேட் அக்கவுண்ட்ன்னு பேர் வச்சுக்கலாம். உள்ள என்ன பண்ணலாம்னா, நம்மளோட அக்கவுண்ட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ற அக்கவுண்ட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம். அத வந்து நம்மளோட ரிட்டர்ன்ல நம்மளோட அக்கவுண்ட் ரெபாசிட்டரியோட வேரியபிள் டாட் சேவ்ல நம்மளோட அந்த அக்கவுண்ட்ட நம்ம சேவ் பண்ணிடலாம். அப்ப டேட்டா அங்கேருந்து இங்க வரும். இங்கேருந்து டிபில போயிட்டு நமக்கு என்ன ஆயிரும்னா, சேவ் வந்து ஆயிரும். சிமிலர் லைக் தட் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போறோம். செலக்ட் பண்ணா எல்லா அக்கவுண்ட்டையும் செலக்ட் பண்ணி எடுக்க போறேன். அதனால லிஸ்ட் யூஸ் பண்றேன். லிஸ்ட்டுக்குள்ள என்னோட அக்கவுண்ட்ட குடுத்துக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ள என்னோட அக்கவுண்ட்ட குடுத்துக்கிறேன். பிகாஸ் நெறைய டேட்டா இருக்கும் இல்லையா? அதனால லிஸ்ட்டுக்குள்ள என்னோட அக்கவுண்ட்ட குடுத்துக்கிறேன். கெட் ஆல் அக்கவுண்ட்ன்னு வச்சுக்கலாமா? நம்மளோட மெத்தடோட நேமு கெட் ஆல் அக்கவுண்ட்ன்னு வச்சுக்கிறேன். அ லிஸ்ட்னாலே தெரியும் நமக்கு என்ன பேக்கேஜ் மேல போடுவோம்னா, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார் தான் குடுப்போம். சரி. இங்க ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற ஃபைண்ட் ஆல்ங்கிற மெத்தட யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் ஆல்னா எல்லா டேட்டாவையும் எடுத்து குடுக்க போது. ஸோ, அதுக்கான மெத்தட யூஸ் பண்ண போறோம். சரி. இப்ப அக்கவுண்ட்ல வந்து நம்ம எல்லாமே எடுக்கிறோம் இல்லையா? பர்ட்டிகுலரா அக்கவுண்ட்ட எடுக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, அக்கவுண்ட்க்கே அதே மாரி இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். அக்கவுண்ட்ன்னு குடுத்துட்டு, ரிட்டர்ன் டைப் கெட்டு என்ன வச்சுக்கலாம்? கெட்டு அ பர்ட்டிகுலர் ஐடின்னு நம்ம மெத்தட் வச்சுக்கலாம். ஏன்னா ஐடிய வச்சு தான் எடுக்க போறோம். அதனால இன்ட் ஐடி குடுத்துக்கலாம். என்ன குடுத்துக்கலாம்னா, இன்ட் ஐடி குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன்ல என்ன குடுத்துடலாம் அப்டின்னா, நம்மளோட அக்கவுண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பை ஐடி வந்து குடுத்துட்டு, நம்ம ஐடிய கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி வந்தா வரலாம். ஆர் எல்ஸ் நல் வரணும் இல்லையா? நமக்கு இருக்கு அந்த ஐடி இல்லைன்னா நமக்கு நல் வரணும். ஸோ அதனால ஆர் எல்ஸ்ல நம்ம என்ன குடுத்துடலாம்னா, நல்ன்னு குடுத்துடலாம். ஸோ அப்ப அது ஐடிய ஃபைண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா, அந்த ஐடி இல்லைன்னா நமக்கு நல்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். சரி. இப்ப நம்ம 3 அக்கவுண்ட்ட பேஸ் பண்ணி பண்ணிட்டோம். அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றோம். எல்லா அக்கவுண்ட்டையும் வியூ பண்ணி பார்க்கிறோம். பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்ட மட்டும் வியூ பண்ணி பார்க்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம அக்கவுண்ட்ல டெபாசிட் மட்டும் பண்ண போறோம். ஸோ அக்கவுண்ட்ல எப்படி டெபாசிட் பண்ண போறோம்னா, அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். டெபாசிட்ன்னு வச்சுக்கலாம். நமக்கு இதுக்கு ஐடி வந்து வேணும். அக்கவுண்ட் நம்பர் தான் அக்கவுண்ட் நம்பருக்கு பதிலா நம்ம ஐடி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஐடி வந்து வேணும். அப்புறம் நமக்கு அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்ட குடுக்க போறோம். ஸோ இது 2யும் தான் நம்ம குடுக்க போறோம். ஸோ எப்படி சார் நான் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல அந்த ஐடி இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ எப்படி செக் பண்ணலாம்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ் ரெபாசிட்டரிய வச்சு ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைண்ட் பை ஐடி குடுத்துடலாம். ஐடி குடுத்துட்டு நம்மளோட ஐடிய குடுக்கலாம். குடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, வந்துச்சுன்னா ஓகே. நமக்கு அதேதான். ஆர் எல்ஸ் வரலைன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா, நல்ன்னு சொல்லிடலாம். ஸோ வந்துச்சுன்னா ஓகே. வரலைன்னா என்ன சொல்லிடலாம்னா, நல்ன்னு சொல்லிடலாம். இப்ப அக்கவுண்ட் நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா, நமக்கு இருந்தா தான் டெபாசிட் பண்ண முடியும். அக்கவுண்ட் இல்லைன்னா நம்ம டெபாசிட் பண்ணக்கூடாது. ஸோ அக்கவுண்ட் நல்லா இல்ல அப்டின்னா, இங்க பாருங்க நம்ம அக்கவுண்ட்ல நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? கெட் செட் எழுதியிருக்கோம் இல்லையா? அதுல பேலன்ஸ தான் நம்ம செட் பண்ண போறோம். எப்படி பேலன்ஸ நம்ம செட் பண்ண போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸ கெட் பண்ணிட்டு, நம்ப குடுக்குற அமௌண்ட்ட பிளஸ் பண்ண போறோம். அவ்வளோதான். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏஆர் தான் நம்மளோட அக்கவுண்ட் ரெபாசிட்டரி. ஏஆர் டாட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாரி ஏஆர் இல்ல நம்ம அக்கவுண்ட்ல வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அக்கவுண்ட்க்கு ஏசின்னு வச்சிருக்கோம். ஏசில செட் பேலன்ஸ் குடுக்க போறோம். எப்படி இப்ப செட் பேலன்ஸ் குடுக்க போறோம்னா, ஏசி டாட்டு கெட் பேலன்ஸு, கெட் பேலன்ஸோட நம்மளோட அமௌண்ட்ட ஆட் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். அப்ப பழைய அமௌண்டோட நம்ப அமௌண்ட் என்ன ஆயிக்கும்னா, ஆட் ஆயிக்கும். இத நம்ம டிரான்சாக்ஷன்ல சொல்லணும். பிகாஸ் இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். டிரான்சாக்ஷனுக்கு சொல்லணும் இல்லையா? டிரான்சாக்ஷன் 1 வச்சுக்கிறேன். டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம நியூ குடுத்து டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்க்குள்ள இங்க பாருங்க, நம்ம செட் டிரான்சாக்ஷன் டைப் வந்து குடுக்க போறோம். என்ன குடுக்க போறோம்னா, டைப் வந்து என்ன டைப் நம்ம டெபாசிட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டெபாசிட்ன்னு குடுக்க போறோம். ஸோ அடுத்தது வந்து என்ன குடுக்க போறோம்னா, நம்மளோட அமௌண்ட்ட டிரான்சாக்ஷன்ல குடுக்க போறோம். நம்மளோட அமௌண்ட்ட நமக்கு தெரியும். செட் அமௌண்ட் என்ன அமௌண்ட்னா, நம்ம வச்சிருக்க அந்த டபுள்ல வச்சிருக்க அமௌண்ட் தான் நம்மளோட அமௌண்ட். ஸோ அமௌண்ட்ட குடுத்துர்றோம்.
அடுத்தது டிரான்சாக்ஷன்ல நம்ம என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, நம்மளோட டைம் டிரான்சாக்ஷன் பண்ண டைம் செட்டு அ அதான் டாட்டு செட்டு டிரான்சாக்ஷன் டேட். டிரான்சாக்ஷன் டேட்ல நம்மள வந்து லோக்கல் டேட் அண்ட் டைம் தான் யூஸ் பண்ண போறோம். லோக்கல் டேட்டு டைமு அ அ டாட்டு நவ்வுன்னு குடுத்துடலாம். இப்ப இருக்கிற டேட் அண்ட் டைம குடுத்துடலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டிரான்சாக்ஷன சேவ் பண்ணலாம். அதே மாரி நம்மளோட அக்கவுண்ட் டைப் வந்து நம்மளோட அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட்ங்கிறது தெரியணும். செட் அக்கவுண்ட்க்கு போயிட்டு நம்மளோட அக்கவுண்ட் தான். இந்த அக்கவுண்ட்ல தான் நம்ம பண்றோம். இப்ப டிரான்சாக்ஷன சேவ் பண்ணிடலாம். டிரான்சாக்ஷனுக்கு ரெபாசிட்டரி என்ன இருக்குன்னா, நமக்கு மேல இருக்கு. அ டிஆர் இருக்கு இல்லையா? டிஆர் டாட் சேவ்ல என்னத்த குடுத்துடலாம்னா, டிரான்ஸ குடுத்துடலாம். ஸோ அப்ப என்னென்ன பண்றோம்னா, அ அக்கவுண்டோட பேலன்ஸ ஆட் பண்ணிட்டு, டிரான்சாக்ஷன் டைப்ல டெபாசிட்ன்னு சொல்லிடுறோம். அமௌண்ட் என்னவோ அத குடுத்துர்றோம். லோக்கல் டேட் இப்ப டேட் அண்ட் டைம் என்னவோ, அது டிரான்சாக்ஷன் பண்ண டேட் அண்ட் டைம் என்னவோ அது குடுத்துர்றோம். அப்புறம் அக்கவுண்ட் என்ன அக்கவுண்டோ அந்த அக்கவுண்ட் ஃபைனலா டிரான்சாக்ஷன சேவ் பண்ணிடுறோம். ஒன்ஸ் டிரான்சாக்ஷன சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ரிட்டர்ன் வந்து குடுக்க போறோம். ரிட்டர்ன் வந்து யாருக்கு குடுக்க போறோம்னா, நம்ம அக்கவுண்ட் ரெபாசிட்டரி வச்சிருக்கோம்ல, ஏஆர் டாட் சேவ்ல நம்மளோட அக்கவுண்ட்டையும் சேவ் பண்ணிடுறோம். ஏன்னா, நமக்கு அக்கவுண்ட் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? அமௌண்ட் சேஞ்ச் ஆனா அது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? சார் அக்கவுண்ட்க்கு ஏசின்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஏசியையும் சேவ் பண்ணிடுறோம். ஸோ இதே சப்போஸ் அந்த அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, ரிட்டர்னு என்ன வரும்னா, நல் வரணும் மாதிரி சொல்லிடுறோம். ஸோ இவ்வளோதான் நம்மளோட சர்வீஸ் ஃபைல். ஸோ அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றோம். அக்கவுண்ட் எல்லாத்தையும் எடுக்கிறோம். எல்லா அக்கவுண்ட்டையும் எடுக்கிறதுக்கு ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்றோம். பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு ஃபைண்ட் பை ஐடி யூஸ் பண்றோம். ஸோ நம்ம அக்கவுண்ட் எப்படி டெபாசிட் பண்றோம்னா, ஐடிய வச்சு எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நல்லுன்னு வரணும்னு சொல்றோம். அப்படி நல்லா இல்லைன்னா, அக்கவுண்டோட ஆல்ரெடி இருக்கிற பேலன்ஸோட நம்ம அமௌண்ட்ட சேவ் பண்ணிடுறோம். அப்புறம் டிரான்சாக்ஷன்ல சொல்லிடுறோம். இது டெபாசிட்டு. இந்த டைமுக்கு டெபாசிட் ஆச்சு. இந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆச்சு அப்படிங்கிற டிரான்சாக்ஷன சேவ் பண்ணிட்டு, அப்புறம் அக்கவுண்ட்டையும் சேவ் பண்ணிர்றோம். ஸோ இவ்வளோதான் நம்மளோட அக்கவுண்ட் சர்வீஸோட வேலை. ஸோ ஃபைனலா நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம டெபாசிட் பண்ண மாரி இதே மாரி நம்ம வித்ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டெபாசிட் மட்டும் வச்சுக்குவோம். ஃபைனலா நம்ம எங்க போயிடலாம்னா, நம்மளோட கண்ட்ரோலருக்கு போயிடலாம். ஸோ நம்ம கண்ட்ரோலர கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்கவுண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ இது ரெக்யூஸ்ட் மேப்பிங் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து ரெக்யூஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அத குடுத்துடலாம். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஏன் யூஸ் பண்றோம்னா, பிகாஸ் நம்ப ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றதுனால ரெஸ்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு அந்த மாடல் ஃபைல் வேணும். சர்வீஸ் ஃபைல் வேணும். அப்புறம் நம்ம இந்த ஜாவா டாட் யுடில் குடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது கெட் பண்ணி எடுக்கிறோம்னா யுடில் குடுத்துக்கலாம். சரி. இப்ப அக்கவுண்ட் சர்வீஸ்ல யாருக்கு நம்ப இது பண்ணுவோம்னா, நம்ம அக்கவுண்ட் சர்வீஸ்க்கு யாருக்கு ஆட்டோ வெயிட் பண்ணுவோம் நமக்கே தெரியும். நம்மளோட அக்கவுண்ட் சர்வீஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு சர்வீஸ் ஃபைலு, ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் ஆட்டோ வயர்னா என்னன்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி. ஃபர்ஸ்ட் நம்ப அ ஃபு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ண போறோம். கிரியேட்க்கு நம்ம போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது நம்ம சேவ் குடுக்க போறோம்ங்கறனால போஸ்ட் மேப்பிங் குடுக்க போறோம். போஸ்ட் மேப்பிங்ல யாராவது என்ன சொன்னா வர மாரி வைக்க போறோம்னா, அக்கவுண்ட் கிரியேட்டு, ஏசிசி கிரியேட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கு இந்த மெத்தட் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி சொல்லப் போறோம். நம்ம இந்த அக்கவுண்ட் மெத ரிட்டர்ன் டைப்ல வச்சுட்டு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் அக்கவுண்ட்ன்னு வச்சிடலாம். கிரியேட்டு ஆ ஏசி அப்படின்னு வச்சுட்டு, உள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட அக்கவுண்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு ஒரு அ பா ரெக்யூஸ் பாடி குடுத்துறணும். ஏன்னா, நம்மளோட அதான் நம்மளோட ரைட். நம்மளோட இது இருக்கு இல்லையா? போஸ்ட்மேன் இருக்கு இல்லையா? அந்த போஸ்ட்மேன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாடியில தான் அடிக்க போறோம். அதனால ரெக்யூஸ் பாடின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துடலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி தான் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிட்டர்ன் பண்ண போறோம். என்னத்த ரிட்டர்ன் பண்ண போறோம்னா,
சர்வீஸு டாட்டு என்ன மெத்தட ரிட்டர்ன் பண்ண போறோம்னா, நாங்க வச்சிருக்கோம்ல கிரியேட் அக்கவுண்ட் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடுக்கு நம்ம டேட்டாவ சென்ட் பண்ணி விட போறோம். ஸோ அங்க என்ன நடக்கும்? இங்க இருக்கிற டேட்டா அப்படியே இங்க வந்துரும். இங்கேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ்ல போயிட்டு நமக்கு என்ன ஆயிரும்னா, சேவ் வந்து ஆயிரும். ஸோ இப்ப அக்கவுண்ட் கிரியேட்டுக்கு நம்ம கண்ட்ரோலர் எழுதியாச்சு. ஸோ அடுத்து எல்லா டேட்டாவையும் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு கெட் மேப்பிங் யூஸ் பண்ண போறோம். யாராவது செலக்ட் ஆளு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மெத்தட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க என்ன மெத்தட் வைக்க போறோம்னா, நமக்கு நெறைய டேட்டாஸ் வேணும். அதனால லிஸ்ட்ல தான் நம்ம குடுக்க போறோம். லிஸ்ட்ல அக்கவுண்ட்ட குடுத்துட்டு, கெட் ஆளு அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். இங்க அதே மாரி தான் ஆஸ் யூசுவல் ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, சர்வீஸ் டாட் என்ன குடுத்துடலாம்னா, அந்த கெட் ஆல் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த மெத்தட நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ்ங்கிறது நம்ம ஆப்ஜெக்ட்டோட நேமு. சப்போஸ் சர்வீஸ் 1ன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சா இங்க எல்லாமே சர்வீஸ் 1, சர்வீஸ் 1ன்னு சொல்லிட்டு வைக்கலாம். ரைட். இப்ப நம்ம டேட்டாவ கிரியேட் பண்ணியாச்சு. எல்லா அக்கவுண்ட்டையும் வியூ பண்ணி பார்த்தாச்சு. சிமிலர் லைக் தட் பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்டையும் கூட நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இதே மாரி தான் கெட் மேப்பிங் எழுத போறோம். பட் ரிட்டர்ன் டைப் லிஸ்ட் இல்ல. நமக்கு ஒரு டேட்டாங்கிறனால அக்கவுண்ட்ன்னு குடுத்துடலாம். இங்க பார்ட்டுன்னு யாராவது சொல்லிட்டு என்ன குடுக்க போறாங்கன்னா, அந்த ஐடியே குடுக்க போறாங்க. ஸோ ஐடிங்கிறது பாத் வேரியபிள். பாத் வேரியபிள்னா இந்த மாரி ஓப்பன் பிரேஸ், குளோஸ் பிரேஸ்க்குள்ள போட்டுக்கணும். இங்க கெட் பாத்ன்னு வச்சுக்கலாம் ஒரு மெத்தடு. இங்க பாத் வேரியபிள் யூஸ் பண்றதுனால என்ன சொல்லிடலாம்னா, பாத் வேரியபிள்ன்னு குடுத்துடலாம். பாத் வேரியபிள்னு குடுத்துட்டு, இன்ட் அந்த ஐடிய குடுத்துடலாம். ஸோ இங்க நம்ம என்ன மெத்தட கால் பண்ண போறோம்னா, நம்ம சர்வீஸ்ல இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் ஐடிங்கிற மெத்தட நம்ம கால் பண்ண போறோம். சரி. அதுல பாத் வேரியபிளுக்கு அதே மாரி தான் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்துட்டோம். பர்ட்டிகுலர் ஐடிய மட்டும் வியூ பண்ணி பார்த்துட்டோம். சிமிலர் லைக் தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெபாசிட் பண்ண போறோம். ஸோ டெபாசிட்டுக்கு வந்து என்னன்னா, ஆல்ரெடி இருக்க போது. அதுக்கு நம்ம புட் மேப்பிங் எழுத போறோம். அதாவது சேஞ்ச் தான் பண்ண போறோம். ஸோ புட் மேப்பிங் எழுத போறோம். ஸோ எப்படி எழுத போறோம்னா, யாராவது டெபாசிட்ன்னு சொல்லிட்டு ஐடி குடுக்கணும். அதே மாரி என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் எவ்வளோங்கிறத குடுக்கணும். அப்படி குடுத்துட்டா என்ன ஆயிடணும் அப்படின்னா, டெபாசிட் வந்து ஆயிடும். ஸோ சிமிலர் லைக் தட் ஒரு மெத்தட் வச்சுக்குவோம் பப்ளிக்கு. என்ன வைக்க போறோம்னா, அக்கவுண்ட் தான் வைக்க போறோம். அக்கவுண்ட் என்ன வச்சுக்கலாம்னா, டெபாசிட்ன்னு வச்சுக்கலாம். உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத் வேரியபிள் இருக்கு இல்லையா? அத குடுத்துட்டு, நமக்கு இன்ட் ஐடி வேணும். அதே மாரி பாத் வேரியபிள்ல டபுள்ல அமௌண்ட் வந்து வேணும். ம். ஸோ இது 2க்கும் பாத் வேரியபிள் குடுத்தாச்சு. புட் மேப்பிங்க கிளிக் பண்ணி, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இம்போர்ட் பண்ணிக்கலாம். ம். சரி. உள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ரிட்டர்னுக்கு நம்ம சர்வீஸ் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மெத்தட வச்சு, அந்த இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் அந்த அங்க வச்சிருக்கோம்ல டெபாசிட்க்கு வேல்யூஸ அனுப்ப போறோம். அவ்வளோதான். நம்ம கண்ட்ரோலர் ஃபைலும் முடிச்சாச்சு. ஸோ நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம். சர்வீஸ் ரெபாசிட்டரி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம். சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ணோம். அப்புறம் நம்ம கண்ட்ரோலர் ஃபைல்ஸ கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைனலா நம்மளோட டேட்டாபேஸ கனெக்ட் பண்றதுக்கான அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பெஞ்ச் போய்க்கலாம். ஒர்க் பெஞ்ச் போயிட்டு நமக்குன்னு ஒரு டிபிய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரிசோர்ஸ்ல வச்சிருக்கேன். என்னோட கோடு. ஸோ அந்த கோட நான் என்னோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டில பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்க நம்ப ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் MySQLல ஒரு டேட்டாபேஸ கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டாபேஸு. டேட்டாபேஸோட நேம் வந்து பேங்க் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி. அப்ப இங்க வந்து பேங்க்ன்னு குடுத்துடணும். லோக்கல் ஹோஸ்ட் 3306 பேங்க். யூசர் நேம் ரூட் தான். பாஸ்வேர்ட் வந்து சபரி. சபரிங்கிறது தான் நான் பாஸ்வேர்டா வச்சிருக்கேன். உங்க MySQLல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நம்ம ஃபைல ரன் பண்ணிட வேண்டியதுதான். ஒன்ஸ் ரன் பண்ண உடனே நம்மளோட போஸ்ட்மேன ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க ஃபைலே நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா
ஸோ போஸ்ட்மேன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, போஸ்ட் தான் பண்ண போறோம். போஸ்ட்ல என்ன பண்ண போறோம்னா, லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்லாஷ் குடுத்துட்டு, நம்ப கண்ட்ரோலர்ல என்ன வச்சிருக்கோம் பாருங்க. இன்செட்டுக்கு ஏசிசி கிரியேட்னு வச்சிருக்கோம். அத குடுக்க போறோம். ஒன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட பாடியில போயிட்டு ரால போனீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட் இருக்கும். நம்மளோட ஜேசன் ஃபார்மேட்ல இன்செர்ட் பண்ண போறோம். நம்ம இங்க என்னென்ன குடுத்துருக்கோமோ அதெல்லாம் இங்க டைப் பண்ண போறோம். நம்மளோட அக்கவுண்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ நம்ம என்ன வச்சிருக்கோம்? அக்கவுண்ட் நம்பர்ன்னு வச்சிருக்கோம். ஐடி நம்பர் குடுக்க வேணாம். அது ஆட்டோ இன்கிரிமெண்ட். அக்கவுண்ட் நம்பர் ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன குடுக்கறேன்னா, ஏசிசி 001 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் டைப்ன்னு வச்சிருக்கோம். அக்கவுண்ட் டைப் குடுக்க போறோம். அக்கவுண்ட் டைப் வந்து சேவிங்ஸு குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன குடுக்க போறோம்னா, பேலன்ஸ குடுத்துடலாம். பேலன்ஸு பேலன்ஸ் வந்து ஒரு தெ 10,000 இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துடலாம். அப்புறம் கஸ்டமருக்கு கஸ்ட்ன்னு குடுத்துருக்கோம். நம்ம என்ன நேம் குடுத்தோமோ அத தான் குடுக்கணும். ஸோ இதுக்குள்ள என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமருக்குள்ள நம்ம என்னென்ன வச்சோம்னா, நேம் வச்சோம். நேம் வந்து சபரி அப்படின்னு குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயிலு அ sabari@gmail.com குடுத்துர்றேன். அடுத்தது வந்து என்னன்னா, மொபைல் நம்பர் வச்சிருக்கோம். மொபைல்னு வச்சிருக்கோம். மொபைலு என்ன வச்சுருக்கேன், ஸ்ட்ரிங்ல தான் வச்சிருக்கேன். அதனால டபுள் கோட்ஸ்ல குடுத்துருக்கேன். 7890 அப்படின்னு. ஸோ ஃபைனலா முடிச்சாச்சு. நம்ம அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் சென்ட் குடுத்தோம்னா, நம்மளோட அக்கவுண்ட் நமக்கு என்ன ஆயிரும்னா, சென்ட் ஆயிரும். இங்க 200 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. ஆ. ஃபைனலா நம்ம அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வேல்யூஸ டெபாசிட் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட அக்கவுண்ட்ட கெட் பண்ணி பார்க்கலாம். எப்படி கெட் பண்ணி பார்க்கலாம்னா, கெட்டு குடுத்துட்டு, நமக்கு இங்க பாருங்க, நம்ம கண்ட்ரோல்ல எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? அ செலக்ட் ஆல்ன்னு குடுத்தா எல்லா அக்கவுண்டும் காட்டணும்னு சொல்லி எழுதியிருக்கோம். செலக்ட் ஆல் குடுத்து பார்ப்போம் கெட்டுல. குடுத்தோம்னா, நம்மகிட்ட ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கு. அந்த அக்கவுண்ட் கீழ ஷோ ஆயிருச்சு. சப்போஸ் ஐடி வச்சும் எடுக்கலாம். எப்படின்னா, இங்க பாருங்க நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, பார்ட்டுன்னு குடுத்துட்டு ஐடி குடுத்தோம். ரைட்? ஸோ பார்ட்டுன்னு குடுத்துட்டு 1ன்னு குடுத்தோம்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஐடி மட்டும் நம்மகிட்ட ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கு. 1 மட்டும் தான். அது நமக்கு ஷோ ஆயிருச்சு. ஸோ இப்ப நம்ம டெபாசிட் பண்ண போறோம். எப்படி டெபாசிட் பண்ண போறோம்னா, நம்ம என்ன குடுத்துருக்கோம் பாருங்க. டெபாசிட்ன்னு குடுத்துட்டு, ஐடி குடுத்துட்டு அமௌண்ட் குடுக்கணும்னு சொல்லி குடுத்துருக்கோம். டெபாசிட் குடுத்தாச்சு. ஐடி குடுத்தாச்சு. நம்ம அக்கவுண்ட் நம்பர் குடுக்கல. ஐடி வச்சு பண்ணியிருக்கோம். ஐடி குடுத்தாச்சு. அமௌண்ட் வந்து ஒரு ஆல்ரெடி 10,000 இருக்கு. திரும்ப ஒரு நான் 10,000 வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இங்க நம்ம என்ன வச்சுக்கணும்னா, புட் மேப்பிங் வச்சுக்கணும். வச்சுட்டு சென்ட் குடுத்துறணும். ஒன்ஸ் சென்ட் குடுத்தோம்னா, நம்மளோட 10,000ங்கிறது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 20,000 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இந்த பண்ணியிருக்கேன். இந்த பேங்க் ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கோம்.